பக்கவாதத்துக்கு காரணம் மன அழுத்தம் தான் மிக முக்கியம். இதுல அதிகமாக ஏற்படக்கூடிய காரணம் என்னன்னா ரத்த அழுத்தம், பிபி. இந்த மன அழுத்தம் கார்டிசால் ஏற்படாமல், அதிகமாகாமல், அதனால் ஏற்படுகின்ற பிபி அதிகமாகாமல் பார்த்துக் கொள்ள முடியும். இந்த இரண்டுக்கும், பிபி கார்டிசால் அதிகமாகிறதுக்கு உணவுல உள்ள முக்கியமான காரணங்கள் இரண்டு. ஒன்று எண்ணெய், இரண்டாவது உப்பு. உப்பு அதிகமாகவும் எண்ணெய் அதிகமாகவும் உள்ள பொருள்கள், அதாவது இந்த ஜங்க் ஃபுட், இந்த பட்சணங்கள், தீபாவளி, பொங்கல் போன்ற நாட்களில் நாம் இருக்கின்ற பட்சணங்கள் எல்லாம் அதிகம் இல்லாமல், அதே நேரத்தில் நீர் அதிகமாக எடுத்து இந்த உப்பு சத்தை வெளியேற்றப்படுவதால் அதனாலையும் நம்மளால இந்த பிபியை கட்டுப்படுத்த முடியும். மூன்றாவது, உடற்பயிற்சி ஏற்படும் போது வேர்வை ஏற்பட்டு அந்த வேர்வையில் வழியாக உப்பையும் வெளியே கொண்டு வரும் பொழுது இந்த இரத்த அழுத்தம் குறையும், பிபி குறையும். ஸோ உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியமானது. மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது, உடற்பயிற்சி செய்வது, உணவுல கட்டுப்பாடோடு இருக்கிறது. இந்த மூன்றையும் ஒன்றாக நாம் செய்தால் இந்த ஒரு பக்கவாதத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நாம் தடுக்க முடியும். அதாவது வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், நடக்கிறது அல்லது ஸ்கிப்பிங், சைக்கிளிங். மற்றவர்கள் சில பேர் ஜிம் போன்றவற்றை போய் உடற்பயிற்சி செய்து அதிகமாக, ஆனால் தற்போது உள்ள ஜிம்களில் ஏசி இருப்பதால் வேர்வை ஏற்படுவதில்லை. வெளியே சென்று வெயில் பட வேண்டும். அதில் வேர்வை ஏற்பட்ட அந்த வேர்வை வழியாக உப்பு சத்து குறையும் பொழுது உங்களுக்கு பிபி ஏற்படாது. மற்றவர்களுடன் பேச வேண்டும். பாதி நேரம் நம்ம இப்போதைக்கு மொபைல் போன், டிவி, லேப்டாப் போன்றவற்றை பாதி நேரம் கழிக்கிறோம். இந்த சோசியல் மீடியாவில் இருந்து வெளியே வந்து மக்களோட நேருக்கு நேரில், வீட்டில் உள்ளவங்களோ, கூட பழகிறவங்க, கூட வேலை பார்ப்பவர்கள் கூட நாம் பேச வேண்டும். மன அழுத்தம் குறைய வேண்டும். இந்த மன அழுத்தம் குறைந்தாலே நம்மளுடைய ரத்த அழுத்தம், பிபி குறையும். அதிகமாக பிபி குறைந்தாலே நமக்கு பக்கவாதம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் மிக மிக குறைவு. நடப்பதால் கீழே காலில் இருக்கிற தசைகள் அதிகமாக பம்ப் பண்ணுவதால் ரத்த ஓட்டம் மேல் வரும்பொழுது இந்த அடைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால் முக்கியமாக நம்ம உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன், தியானம், மூச்சு பயிற்சி, இதை செய்தாலே இந்த ரத்தம் அதிகமாக சுழலும் போது, அதே நேரத்தில் பிராணவாயு அதிகமாகி நம்ம திசுக்களுக்கெல்லாம் செய்யும் போது, அதே நேரத்தில் மூளையோட திசுக்களுக்கும் செல்லும் பொழுது அதன் பாதிப்புகள் மிக மிக குறைவு. தற்காப்பு என்பது மிக முக்கியம். அந்த பின் பார்ப்பது வேற, வர முன் காப்போம் என்பதுதான் முக்கியம். தடுப்பது என்பது முக்கியம். ஆதலால் அனைவருமே உணவு கட்டுப்பாடோடு இருந்து உடற்பயிற்சி ஒழுங்காக செய்து, தியானம், யோகா போன்ற பயிற்சிகளையும் செய்து பக்கவாதம் வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டி கேட்கிறேன். வணக்கம்.